ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை ஆல்பம் கலெக்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் மை ஆல்பம் கலெக்ஷன் அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில். ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறையா செக்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் மை ஆல்பம் கலெக்ஷன் அப்படின்ற செக்மெண்ட்டுமே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட நிறையா ஆல்பம்ஸ் பற்றி அதில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம எந்த ஒரு மூவியோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா 2011 அந்த இயரில் தமிழில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு வேங்கை அப்படின்ற இந்த படத்துடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேங்கை எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படம் அண்ட் பிடிச்ச ஒரு ஆல்பம்னு சொல்லுவேன். இந்த படம் ஹரி அவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் தனுஷ் மெயின் லீடாக பண்ணியிருப்பார், பிரகாஷ் ராஜ் வில்லனாக பண்ணியிருப்பார், தமன்னா ஹீரோயினியாக பண்ணியிருப்பாங்க, ராஜ்கிரண் ஹீரோவோட அப்பாவாக பண்ணியிருப்பார், அதாவது தனுஷோட அப்பாவா. இது ஒரு கமர்ஷியல் மூவி, அதாவது ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம் சொல்லலாம். பொதுவாக எனக்கு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு டெம்ப்ளேட், அந்த ஒரு ஃபார்மேட்டில் ஒரு இன்னொரு ஃபிலிம் தான் இந்த வேங்கை. ஹரி அவருடைய படங்கள்னாலே எனக்கு கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். ஸோ அவர் பண்ண படங்கள்லேயே எனக்கு நிறைய படங்கள் பிடிக்கும். அந்த வரிசையில் இந்த வேங்கை இந்த படமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேங்கை இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன் இந்த படம். படமாக தாண்டி இந்த படத்துடைய ஆல்பமும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு இசை தேவிஸ்ரீ பிரசாத். எல்லா சாங்ஸுமே சூப்பராக பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் சொல்லுவேன். ஸோ இந்த ஆல்பம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இந்த படத்துடைய பாடல்களை நிறைய வாட்டி கேட்டிருப்போம், நிறையவே பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி இந்த ஆல்பம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஆல்பமில் என்ன சாங்ஸ் இருக்குதுன்னு நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். இந்த படத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பாட்டு. ஸோ இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத். இந்த படத்துடைய மொத்த பாடலுக்குமே லிரிக்ஸ் எழுதின்னு பார்த்தீங்கன்னா விவேகா அப்படின்றவங்க. ஸோ இந்த படத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பாட்டு. ஸோ அது என்னென்னுட்டு நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். மொதல் பாட்டு தினம் தினம் நடக்குது அடி தொடி வத அந்த பாட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் தான் இது. இப்போ வர படங்களில் இந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாஸ் படங்கள் அப்படின்ற வரும்போது ஹீரோ இன்ட்ரடக்ஷன் நடக்கும். அது நடந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட் நடந்தோடனே ஒரு மாஸான ஒரு மாஸ் சாங் அப்படின்றது தான் ஒரு ஃபார்மேட் டெம்ப்ளேட்டாகவே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ இப்போல்லாம் மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஸோ அந்த டைமில் ஒரு 2010 அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 10-11 அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ சாங் சொல்லலாம். ஸோ இந்த பாட்டை பாடினு பென்னி தயாள் அண்ட் பாபா அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாரு. ஸோ இது ஒரு யூஸ்வலான ஒரு மாஸ்க்கான ஒரு ஹீரோ சாங் சொல்லலாம். ஸோ சூப்பராகவே இருக்கும் இந்த பாட்டு. அதுக்கப்புறம் காலங்காத்தால முழிச்சிருக்கும் வெண்ணிலா போல அப்படின்ட்டு இந்த சாங்கு.
இந்த பாட்டிலேயே இந்த படத்துலேயே வந்து எனக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. அண்ட் இந்த பாட்டு வர அந்த சுச்சுவேஷனும் சரி, ஓவரால் இந்த பாட்டும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். கார்த்திக் அவர் தான் வந்து இந்த பாட்டை பாடியிருப்பார். ரொம்ப சூப்பராக இருக்கும் அவரோட வாய்ஸ் இந்த பாட்டில். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தனுஷ் அண்ட் தமன்னா அவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு அவங்களுக்கான ஒரு சாங் தான் இது. ஹீரோ நினச்சி ஹீரோ பாடுற மாதிரி ஒரு சாங்கு. ஸோ இதுவே ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சதுலையே. இன்னொன்று வந்து என்ன சொல்ல போகிற நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ற இந்த சாங். ஆக்சுவலாக நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த படத்தில் எல்லா பாட்டுக்குமே வந்து விவேகா தான் லிரிக்ஸ் எழுதியிருப்பான்ட்டு. ஸோ இந்த என்ன சொல்ல போகிற அப்படின்ற இந்த பாட்டுக்கு மட்டும் லிரிக்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரி. டைரக்டர் ஹரி தான் வந்து இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதியிருப்பார். இந்த பாட்டை பாடினது யார் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தேவ்ஸ்ரீ பிரசாத். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் அப்படின்றவங்க பாடியிருப்பாங்க. சிபி ரஞ்சித் நாகேஷ் அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. மொத்தமாக இந்த ஆல்பம்லேயே இன்னொரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்குன்னு சொல்லுவேன் எனக்கு இந்த என்ன சொல்ல போகிற அப்படின்ற இந்த சாங். ரொம்பவே ஒரு ஸ்லோவான ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சொல்லுவேன் இது. முக்கியமாக ஹீரோ வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் வைப்பார் ஹீரோயினுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வர இந்த சாங் என்ன சொல்ல போகிற நீ எப்போ சொல்ல போகிற அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு ஸ்லோவான ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் இது. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு. அடுத்தது வந்து அண்ட் இந்த பாட்டு முக்கியமாக இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த பாட்டோடைய லொக்கேஷன் சம்திங் தெரில, ஊட்டியோ இல்லை வேறு எங்கேயோன்னு தெரில. ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷன்ஸில் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு டீ தோட்டமாக இருக்கும். அதெல்லாமே வச்சு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் சூப்பராக இந்த பாட்டை வந்து எடுத்துருப்பார் ஹரி. ஸோ அதனாலே வந்து எனக்கு இன்னும் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு சாங் வந்து ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த பாட்டு. இந்த பாட்டை பாடினது வந்து திப்பு அண்ட் ஹர்னி. இந்த என்டையர் ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் எதுன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த சாங் தான். நான் 2011 இந்த பாடல்களை கேட்கும்போதும் சரி, இப்போ கேட்கும்போதும் சரி, அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃபீல் வந்து எதுவுமே வந்து மாறல எனக்குள்ளே. அது ஏன்னு தெரில, இன்னும் அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக நான் சொல்கிறேன்ல, அந்த பாட்டு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஏன்னா ஹீரோனி சொல்லுவாளா அந்த லவ் சொல்லுவாளான்னு நினைக்கும் போதெல்லாம் சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அப்போ ஹீரோ வந்து தயங்குவார் அப்படியே ஒரே ஒரு வார்த்தைக்காக ஓயாமல் காத்திருப்பேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. ஸோ சொல்லுவாங்களா மாட்டாங்களா, சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து இந்த சாங். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு சாங் வந்து இதுதான் இந்த ஆல்பம்லேயே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் கீழே தெளிவுபடுத்திக்கோங்க, நான் செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 5வது பாட்டு வந்து உன்னை மட்டும் பிடிக்குது கண்ணை மட்டும் பிடிக்குது அப்படின்ற இந்த சாங். இது வந்து யூஸ்வலாக ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் ஹீரோவும் ஹீரோயினுக்கும் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு குத்து சாங் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு குத்து சாங் தான் வந்து இது. ஸோ இந்த பாட்டை பாடின்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் முகமது அண்ட் சுசித்ரா அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு சாங், பயங்கரமாக இருக்கும் இந்த படத்துலேயே. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன் இந்த படத்தில். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு தீம் மியூசிக் மாதிரி ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது இதில் இல்லை, விக்கிபீடியாவில் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த ஒரு வேங்கை தீம் மியூசிக் அப்படின்ற ஒரு தீம் மியூசிக் அது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்கறதுக்கு.
அண்ட் இந்த படத்தில் வர பிஜிஎம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஆகட்டும், எமோஷ்னல் சீக்வன்ஸில் ஆகட்டும், வர மியூசிக் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அண்ட் இந்த படத்தில் வர சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போது 5 பாட்டு சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த 5 பாட்டில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆல்பம்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனை தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். எனக்கு இந்த ஆல்பம் மொத்தத்துலேயுமே எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். பட் ஏதாவது ஒரு பாட்டு சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரே ஒரு வார்த்தைக்காக ஓயாமல் காத்திருப்பேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த பாட்டு தான் வந்து எனக்கு இந்த ஆல்பம்லேயே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாங். ஒரு நல்ல ஒரு இயர்ஃபோன்ஸோ இல்லைன்னா நல்லா டிவியில் சவுண்ட் வச்சு இந்த ஃபுல் சாங் வச்சு கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சாங்காக இருக்காது. அதாவது பிட்டாக தான் இருக்கும். அதாவது கட் பண்ணி சுச்சுவேஷன் சீனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாங்கை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து ஸோ ராஜ்கிரனுக்கு த்ரிஷா வந்து விஷத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போது வந்து தனுஷ் வந்து அவங்க வீட்டில் பேசிட்டு போவார். ஸோ அப்போது இந்த சாங்கில் ஒரு பிட் லைன் மட்டும் வரும். ஸோ அந்த போர்ஷன் அந்த லிரிக்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓவராலாக எனக்கு இந்த பாட்டு வந்து இந்த ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் வேங்கை படத்தில் இருக்கிற சாங்ஸ். அதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இப்போ இவ்வளோ நாள் பேசணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாங் எதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு பிடிச்ச சாங் எதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த படத்தில் இருக்கிற ஆல்பம் சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்ஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ட்டும் கீழே கமெண்ட் செக்ஷனை தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேங்கை படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த படத்தில் இருக்கிற சாங்ஸ் பற்றி எனக்கு எந்த பாட்டு பிடிக்கும் பிடிக்காதுன்னுட்டும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வீக் வேங்கை படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் எடுத்து பேசி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆல்பம் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஆல்பம் எதுன்னுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். இந்த ஆல்பம் பற்றி சொல்லுங்கள். இந்த ஆல்பம் உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்ட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. அடுத்த வாரம் எந்த ஒரு மூவி ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னுட்டு மூவி சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மூவியோடைய நேம் கீழே கமெண்ட் செக்ஷன் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் அந்த மூவியோடைய ஆல்பம் பற்றி நான் வர வாரங்களில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஹோப்ஃபுல் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இந்த மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் இன்றைக்கி எபிசோடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய சேனல் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.